ஹே காய்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் அக்னி பேசுகிறேன். இன்றைக்கி லேர்ன் வித் அக்னி செஷனில் நம்ம லாஸ்ட்டாக முடித்தோம் இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 6 வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னென்ன, அதுக்கப்புறம் ஆர்டிகல் 12 அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த தொகுப்பில் பார்ப்போம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3ல் இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். ஸோ நமக்கு மொத்தம் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ரிலீஜன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ், அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஆர்டிக்கல் 14 டு ஆர்டிக்கல் 18 இருக்குது. அதே மாதிரி ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 19 டு ஆர்டிக்கல் 22 இருக்குது. ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர்டிக்கல் 23 டு ஆர்டிக்கல் 24. அதே மாதிரி ஃபோர்த் ஒன் ரைட் டு ரிலீஜன் ஆர்டிக்கல் 25 டு ஆர்டிக்கல் 28. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் ஆர்டிக்கல் 29 டு ஆர்டிக்கல் 30. கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் ஆர்டிக்கல் 32 டு ஆர்டிக்கல் 35. ஸோ இதுதான் 6 வகையான அடிப்படை உரிமைகள். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஆர்டிக்கல் 12, அதாவது ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, அந்த அரசு என்றால் என்ன, எதை உள்ளடக்கி இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். அரசு அப்படிங்கிறது எதெல்லாம் உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் பார்லிமெண்ட், இந்தியன் லெஜிஸ்லேச்சர், யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டிஸ், அதர் அத்தாரிட்டிஸ். அதாவது இந்தியன் பார்லிமெண்ட் நமக்கு தெரியும், இந்தியன் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா நாடாளுமன்றம், யூனியன் கவர்மெண்ட்னா ஒன்றிய அரசாங்கம், ஸ்டேட் கவர்மெண்ட்னா மாநில அரசாங்கம், லோக்கல் அத்தாரிட்டிஸ்னால் உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது பஞ்சாயத், முனிசிபாலிட்டி எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதெல்லாம் உள்ளாட்சி அமைப்புகள். அதுக்கப்புறம் அதர் அத்தாரிட்டிஸ்னால் இதர அதிகார பெற்ற அமைப்புகள். ஸோ இப்போ நமக்கு நம்ம கவர்மெண்ட்டில் என்ன ஆர்கன்ஸ் இருக்குன்னா, ஒரு 3 முக்கியமான ஆர்கன்ஸ் இருக்குது. என்னென்னா லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷரி. சட்டமன்றம், பாராளுமன்றமும், அதுக்கப்புறம் நிர்வாகம், அதுக்கப்புறம் நீதித்துறைன்னு 3 பிரிவாக இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன இந்தியன் பார்லிமெண்ட்டும் இந்தியன் லெஜிஸ்லேச்சரும் இட் கம்ஸ் அண்டர் த ஆர்கன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். ஸோ அந்த எனாக்ட்மெண்ட் லாவை எனாக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க இது கீழே இந்த இந்தியன் பார்லிமெண்ட்டும் இந்தியன் லெஜிஸ்லேச்சரும் வந்துடும். அதுக்கப்புறம் யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டிஸ், இவங்க 3 பேருமே தே கம் அண்டர் த நிர்வாகம், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் கீழே வந்துடுவாங்க. ஸோ இந்த மீதி இருக்க அதர் அத்தாரிட்டிஸ் எதுக்கு கீழே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களும் எக்ஸிக்யூட்டிவ் கீழே தான் வருவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஷின் வரும். ஸோ இப்போ இந்த ஜுடிஷரி அப்படிங்கிறது இது ஸ்டேட்டாக இல்லையா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே எழணும். ஸோ ஜுடிஷரி அப்படிங்கிறது ஸ்டேட்டா அப்படிங்கிறது ஒரு அழகான கேஸில் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரி நரேஷ் ஏஆர் 1967 SC 1. இதுதான் அந்த கேஸ்லாவோட சைட்டேஷன் அண்ட் த கேஸ்லா. ஸோ இதில் ஜுடிஷரி அப்படிங்கிறது 2 விதமான வேலைகளை செய்கிறாங்க. முதல் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ஒர்க், அதாவது நீதிசார் பணிகள் செய்வாங்க. இன்னொன்று நிர்வாக பணிகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் செய்வாங்க. அவங்க நீதிசார் பணிகள் செய்யும்பொழுது தே ஆர் நாட் கம்மிங் அண்டர் தி ஸ்டேட். அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் பார்க்கும்போது தே கம்ஸ் அண்டர் ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் பார்க்கும்போது when the judiciary act do an administrative work they come under the state. ஓகேவா? இதை தான் அந்த கேஸ்லலாம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அதர் அத்தாரிட்டிஸ், இதர அதிகாரம் பெற்ற அமைப்புகள் யார் அப்படிங்கிறத எந்த கேஸில் சொல்லியிருக்காங்கன்னா, பிரதீப் குமார் பிஸ்வஷ் ஏஆர் 2001 Volume 2 SCC 167. இந்த கேஸில் ஒரு வெரி குட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அதர் அத்தாரிட்டிஸ், இதர அதிகாரம் பெற்ற அமைப்புகளுக்கான ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தி ஹவ் கிவன் த டெஸ்ட், அதாவது ஒரு ஃபார்மேஷன், ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு எய்ட், ஒரு மேனேஜ்மெண்ட், அதாவது உருவாக்குதல், நோக்கங்கள், அப்புறம் எய்ட், அப்புறம் நிர்வாகம், இதெல்லாம் உள்ளடக்கி ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் அதர் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் லாவில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதர் அத்தாரிட்டிஸ் அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல் டெஃபினிஷன் என்னென்னா, அரசாங்கத்தின் கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டிஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஸோ இப்போது என்னென்ன இதெல்லாம் வந்து ஸ்டேட் கீழே வரும், எதெல்லாம் ஸ்டேட் கீழே வராது அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ், அதாவது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், எலக்ட்ரிசிட்டி போர்டு மின் வாரியம், ரெஜிஸ்டர்ட் சொசைட்டிஸ், ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ், பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன், ஏர் இந்தியா, இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்டேட் கீழே வரும். ஸோ நாட் அ ஸ்டேட் அப்படிங்கும்பொழுது பிசிசிஐ, ரெட் கிராஸ் சொசைட்டி, அன்ரெஜிஸ்டர்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து தே ஆர் நாட் அ ஸ்டேட். ஸோ நமக்கு ஆர்டிக்கல் 12 எப்படி பார்ட் 3ல் இருக்கோ அதே மாதிரி ஆர்டிக்கல் 36 வந்து பார்ட் 4ல் இருக்குது. ஸோ தே போத் ஆர் ஐடென்டிக்கல் இன் நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் தி ஸ்டேட், அதாவது ஆர்டிக்கல் 12. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த தொகுப்பில் வந்து ஆர்டிக்கல் 13னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இணைந்தீர்கள் நண்பர்களே, நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி முழுமையாக என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். நன்றி.